மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 33ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட சாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது. இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டோர் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாய் மெய் தேவனாய் கண்டு கொண்டார்களோ, தெரிந்து கொண்டார்களோ, அவர்கள் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு அவர் தகப்பனாய் மாறுகிறார். ஆம், அவரை தெய்வமாய் கொண்டோர் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள், பாக்கியவதிகளாய் இருக்கிறார்கள். காரணம், படித்தப்பின் நடந்தும் அவரை விட்டு தூரம் போயிருந்தும் சேற்றிலே விழுந்து கிடந்தும் அந்த நாற்றத்திலே விழுந்து கிடந்தும் நாற்றத்தை கூட பாராமல் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நம்மை அந்த நாற்றத்திலிருந்து அந்த சகதியிலிருந்து பலான நிலத்திலும் முளையிடுகிற அவாந்திர வெளிகளிலும் இருந்து நம்மை கண்டுபிடித்து நம்மை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல நம்மை காத்திருளினார் என்கிற வார்த்தையின்படியாக அவர் நம்மை காத்திருளினார். அவரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான், பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள். கேட்கிற அருமையான தேவச்சனமே, மெய் தேவனை நாம் கண்டு கொண்டதனாலே நாம் பாவத்திற்கு நீங்கி, பாவத்திற்கு விலகி இன்றைக்கு அவருடைய நாமத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எனவேதான் அவரால் அவரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல, அவரை தெய்வமாய் கொண்டவர்கள் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். எனவே அப்படி தெய்வமாய் கொண்டவர்கள் தான் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராய் கடந்து வருகிறார்கள். அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆம், அவரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரை தெய்வமாய் பற்றிக் கொண்ட தேவ பிள்ளைகள் அழைத்திருங்கள், வசனத்தில் உறுதியாயிருங்கள், காத்திருங்கள், உடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களுக்கு அவர் துணை செய்வார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சேற்றில் விழுந்திருந்திருப்பார்கள், இன்னும் அந்த நாட்டுப்படுக்கிற சகதியிலே அவர்கள் உடன்று போயிருப்பார்கள். ஆனால் உம்மை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவர்கள் இன்றைக்கு தப்பி இருக்கிறார்கள், உயிர் பிழைத்திருக்கிறார்கள். மரித்து போயிருந்தவர்கள் இன்றைக்கு ஜீவன் பெற்றவர்களாய் ஆண்டவரே பிழைத்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக வந்ததற்காக ஆண்டவரே வந்திருக்கிறார்கள். இது உம்முடைய கைவாய் இருக்கிறது. என்னுடைய உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் உம்மில் நிலைத்திருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. கூட இரு பெரிய காரியங்களை காண இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.